வெல்கம் டு செல்ஃபி ஆடியோ. நாம் இன்றைக்கான பதிவில் நாம் ரெடி பண்ணிக்கிற ஒரு 5.1 ஒரு ஆம்பிளிஃபையர் ஃபுல் பேக்கேஜ் ரெடி பண்ணிக்கிறோம். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டீட்டெயில் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நிறைய யோசனைகள் இருக்கும். அதாவது நம்ம ஒரு தேட்டர் எஃபெக்டில் ஒரு மூவி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறைய யோசனை இன்னமும் வந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி நம்ம சொன்னாலும் ஒரு சிலருக்கு அது புரியறதே கிடையாது. இப்போ மொத்தம் ஒரு 3 ஸ்டேஜாக நம்ம பிரிக்கலாம். அந்த 3 ஸ்டேஜாக பிரிக்கும் போது நம்ம எந்த ஸ்டேஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பற்றி நீங்களே திங்க் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் திங்க் பண்ணுறத பொறுத்து தான் உங்களோட நாலேஜ் நீங்கள் வளர்த்திக்க முடியும் இல்லையே. அடுத்து இங்கே சொல்லியோ அதை நீங்கள் இது பண்ணாவோ உங்களோட நாலேஜ் உங்களால் வளர்த்திக்க முடியாது. ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு புரியறதே கிடையாது. நான் எல்லாத்தையுமே நான் சொல்லலை, ஒரு சிலர் மட்டும்தான் நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ஒரு அனலாகோ ஒரு டிஜிட்டலோ நம்ம ஒரு ஆம்ப் ரெடி பண்ணும்போது அதில் நம்ம டால்பி டிடிஎஸ் நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம போடுறோம். அது ஏன் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. அதாவது நீங்கள் ஒரிஜினலாக ஒரு மூவி பார்த்து ஒரு ஃபீல் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் தேட்டரில் தான் பார்த்தாகணும். தேட்டரில் பார்க்கும் போது மட்டும்தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரிஜினல் எஃபெக்டில் நீங்கள் டால்பி டிடிஎஸ் கண்டோட நீங்கள் பார்க்க முடியும். அவ்வளோ பெரிய ப்ரொஜெக்டரில் வச்சு தான் அதை பார்க்கும் போது மட்டும்தான் நீங்கள் அதை ஃபீல் பண்ணும். அது ஒரிஜினல் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டரோட எஃபெக்ட் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம தேட்டரோட சிஸ்டமே பார்த்திங்க அப்படின்னா வேறு, அதனோட ஆடியோ சிஸ்டம் அதனோட சவுண்ட் ட்ராக்லாம் பார்த்திங்க அப்படின்னா சவுண்ட் இன்ஜினியர் என்ன ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் பண்ணுறாங்களோ அந்த ஒரிஜினல் ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா தேட்டர்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சப்ளை ஆயிரும். இப்போ டிஜிட்டலில் வந்தனால எல்லா தேட்டர்லையும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைமிங் ஒதுக்கி இருப்பாங்க. அந்த டைமிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அவங்க மூலியமாக தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஆன்லைன் மூலியமாக தான் அந்த படத்தை ப்ளே பண்ணுவாங்க. அதில் போய் நம்ம சவுண்ட் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டுருக்குது. இது தேட்டரில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அட்மாஸு டால்பி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினலாக ஃபீல் பண்ணலாம். அதனோட காஸ்ட் வைஸ் வேறு, நம்ம பண்ணுறதுலாம் வேறு. இப்போ நம்ம அந்த பேரை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கமர்ஷியலாக ஆயிடுச்சு, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அது பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினலாக அவங்ககிட்ட நம்ம வாங்கி யூஸ் பண்ண கிடையாது. எல்லாம் காப்பி வெர்ஷன் தான். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்பயே ப்ராப்ளம் வந்துருக்கும். ஏன்னா நம்மளோட சேனல், அதாவது நம்ம சேனலில் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணுற எல்லாத்தோட சேனலும் இந்த மாதிரி ஒரு இது எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அது வேறு, இது வேறு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஏவிஆர் யூஸ் பண்ணி ஒரு சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு தேட்டர்லேயும் சவுண்ட் ப்ரூஃப் இருக்கும். நம்ம தனியாக ஒரு மினி தேட்டராக ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதனோட ஆடியோ ரிசல்ட்டெல்லாம் வேறையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஒரிஜினலாக நம்ம யூஸ் பண்ணுறது வேறு, நம்ம ஏவிஆர் யூஸ் பண்ணுறது வேறு. ஏவிஆர் நம்ம யூஸ் பண்ணால் மொத்தம் ஒரு 3 இதில் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஓடிடியில் என்ன ஒரு கண்டென்ட் வருதோ அப்படியே யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது ஒரு ப்ளூரே பிளேயரை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணால் அது நம்மளுக்கு ஒரிஜினல் 5.1 ட்ராக்கில் நம்மளுக்கு வந்துடும். 5.1 ட்ராக்னா என்ன அப்படின்னா நம்ம 5 ஸ்பீக்கர் நம்ம செட் பண்ணும் போது நம்மளுக்கு சவுண்டு டிஃப்ரெண்ட் தெரியும். லெஃப்ட்டு ரைட்டு மாறி மாறி வருமே. அதுதான் நம்மளுக்கு 5.1 பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியுது. இப்போ டால்பி டிடிஎஸை நம்ம பேரை மென்ஷன் பண்ணுறோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ப்ளூரே பிளேயரு அதிகம் இல்லை. நார்மலாக டிவிடி பிளேயர் பார்த்திங்கன்னா 2000 3000 இருந்துச்சு. அதில் நம்ம அதிகமாக டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. அதாவது ஆப்டிக்கல் அந்த மாதிரி கோயாக்ஸில் யூஸ் பண்ணிக்கிற வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 6 பின் அவுட்புட்டு, லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் சப்வூஃபர், அந்த 6 பின் அவுட் எடுத்து தான் நாம் ஒரு 5.1 மூவி பார்த்துட்டு இருந்தோம். அதே டைப் தான் நம்ம அசம்பிளில் இப்போயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம மார்க்கெட்டில் வர டீகோடரிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அங்கே என்ன ஒரு சிக்னல் வருதோ அந்த சிக்னலை நம்ம டிஜிட்டல் சிக்னலை அனலாக்காக நம்ம கன்வெர்ட் கொடுக்குற மாதிரி பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மூலிமா நம்ம ஒரு மூவி பார்க்கும் போது ஒரு 5.1 ஃபீலில் நம்ம படம் பார்க்குறோம். இப்போ நம்ம ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது அதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி ஃபீல் நம்மளுக்கு இதுவும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினலாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிராண்டெல்லாம் போகும்போதுன்னா காஸ்ட் வைஸ் அதிகமாக இருக்கும். இப்போ மினி தேட்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அவங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது, பண்ணுறாங்க.
இப்போ ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு ஒரு மினி தியேட்டர் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 15 லட்ச ரூபா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு வீட்டை கட்டிட்டு நல்லா ஜாலியாக இருப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் யார்ட்டையுமே இருக்காது. அதனால் நம்மளை மாதிரி ஒரு டெக்னீஷியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீகோடர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு 5.1 மூவி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறதுனால நம்ம டால்பி டிடிஎஸ்ன்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவர் தான் கான்செப்ட் இதுதான். நீங்கள் ஒரிஜினலாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா தேட்டருக்கு போங்க. தேட்டர் மாதிரி ஃபீல் பண்ணால் நீங்கள் மினி தேட்டர் ரெடி பண்ணுங்கள். எனக்கு மினி தேட்டர் அளவுக்கு வீட்டுக்குள்ளே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்செப்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ண கொடுக்க முடியும். ஒரிஜினல் அப்படின்னா அதனோட காஸ்ட் அதிகம். அந்த காஸ்ட்டு நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்தளவுக்கு அதில் காசு இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பிராண்டட் நீங்கள் போனீங்க அப்படின்னா நான் நிறைய வீடியோவில் சொன்னதான், ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா நீங்கள் ஏவிஆர் மட்டும் வாங்கணும். அடிஷ்னலாக ஸ்பீக்கர் வாங்கணும். ஒரு சென்ட்ரல் ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கினா கூட 15,000 வரும். ஆனால் நம்ம இங்கே ஒரு 15,000 ஆம்ப் ரெடி பண்ணி கொடுத்தாலும் காஸ்ட்டு ஜாஸ்தி கேட்குறாங்க. 2 டவரில் பொருட்காடியில் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 80,000 2 டவர் வரும். அது நம்ம சொன்னால் கூட 80,000 அப்படின்னு நினைப்பாங்க. பிராண்டடோட குவாலிட்டி தெரிஞ்சவங்க பிராண்டடுக்கு போவாங்க. அசம்பிளோட குவாலிட்டி தெரிஞ்சவங்க அசம்பிள் போவாங்க. நீங்கள் பிராண்டட் யூஸ் பண்ணிட்டு போய் கேட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த பிராண்டில் நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், அது பண்ண முடிஞ்சிச்சா முடியலன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அசம்பிள் அப்படி கிடையாது. நாம் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா சர்வீஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ்மெண்ட்டாக வேறு பொருள் கூட மாற்றலாம். ஆனால் பிராண்டில் பொறுத்தவரையும் நீங்கள் இந்த பொருள் எடுத்து அந்த பொருளை மாற்ற முடியாது. நான் இந்த ரிமோட் கிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஜே சரௌண்ட்ஸோட ரிமோட் கிட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். FT003 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா சப்போஸ் ஏதாவது புதுசாக ஒரு அப்டேட் வரும்போது சப்போஸ் இவங்க வந்து ஒரு 7.1 ட்ராக்கில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து இதே ஆம்பில் அந்த கிட்ட மட்டும் நம்ம கழட்டிட்டு அந்த கிட்ட நம்ம மாற்றிக்கலாம். ஆனால் அசம்பிளில் பிராண்டலில் ஒரு அப்டேட்டுன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா பிராண்டலில் பண்ண முடியாது. ஃபிக்ஸடு தான். அசம்பிளில் நமக்கு தகுந்த மாதிரி எதை வேணால் சேஞ்சஸ் பண்ணலாம். அசம்பிள்லே வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாலாம் நிறைய பேர் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் யாருக்குமே தெரியாது இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்கள கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். உங்களுக்கு தெளிவான டீட்டெயில் கொடுப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்மளுக்கு வந்திருக்கனால எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. ஏன்னா இந்த விளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா ஒரு சிலர் வந்து டால்பி பேஸு, டிடிஎஸ் பேஸு, அட்மாஸு அப்படிங்கிறாங்க. நம்ம கொடுக்குற கண்டென்ட் என்னதோ அதுதான் நம்மளுக்கு வந்து வெளியில் தள்ளும். உதாரணத்துக்கு ஓடிடி கண்டென்ட் எடுத்துட்டிங்கன்னா 5.1 ட்ராக் தான் வருது. அதில் கூட பார்த்திங்கன்னா 7.1 ட்ராக்கில் வர கிடையாது. இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மினி தேட்டரை ரெடி பண்ணாலும் அங்கே 5.1 ட்ராக்கில் தான் வேலை செய்யும். அதை மீறி வேலை செஞ்சு அப்படின்னா உங்களோட ஏவிஆரில் இருக்கிற சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் மூலிமா அந்த சேனலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி பார்த்தீங்கன்னா மற்ற சேனல்லாம் வேலை செய்யும். இப்போ ஏவிஆர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5.1, 9 சேனலு, 10 சேனலு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டென்ட் உள்ள மூவி போட்டிங்கன்னா அது கரெக்டாக வேலை செய்யும். அதாவது ஒரு ஸ்பீக்கரை விட்டு போய் வேலை செய்யும். அந்த கண்டென்ட் இல்லை அப்படின்னா அது வேலை செய்யாது. ப்ளூரே பிளேயர் நான் சொல்கிறது முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். இந்த ப்ளூரே பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய் பக்கமாக வருது. ஓப்போட மொபைல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓப்போ டிவிடி பிளேயர்னு போட்டு பாருங்கள், அதில் வரும். அதில் மட்டும் தான் நான் பார்த்த வரை 7.1 ட்ராக் இருந்துச்சு. அதே மாதிரி 7.1 ட்ராக் வந்து இதுவரையுமே நான் என்கிட்ட மூவி நான் இதுவரையும் பார்த்ததில்ல. சப்போஸ் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது 7.1 ட்ராக் மூவி யாராவது வச்சுருந்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம ஷேர் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஆம்பிளிஃபையரில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். 5 ஸ்பீக்கர் நம்ம போட்டிருக்கோம். 5 பாக்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் டைப்பில் மைக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சென்டருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா 4 இன்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த 4 இன்ச்சுமே 2 டைன்டி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 2 டைன்டி 4 ஓம்ஸில் நம்ம சீரீஸ் பண்ணி நம்ம 8 ஓம்ஸாக போட்டிருக்கோம். ஏன்னா சென்டருக்கு வந்து அவங்க இந்த டைப் தான் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம போட்டாச்சு. லெஃப்ட் சரௌண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு டைன்டி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரௌண்டுக்கு நம்ம எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி கேபிட்டல் யூஸ் பண்ணிக்கிறோம். சப்வூஃபர் 4th ஆர்டர் பாக்ஸு சோனி சப்வூஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்திருக்கிறோம். இதுதான் ஆம்போட ஃப்ரண்ட் லுக்கு. உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள், ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சவுண்டு ஃபீலே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்படி வேணால் டிசைட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு மூவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் டிவி செட்டிங்ஸில் பிசிஎம் வச்சிங்க அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும்.
அதுவே உங்கள் டிவியில் நீங்கள் வந்து செட்டிங்ஸை மாற்றும் போது ஒவ்வொரு டிவியில் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். பிசிஎம் இருக்கும், அதுக்கப்புறம் டால்பி அந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்கும். நீங்கள் ஒரு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு 10 GB ஒரு 12 GBயில் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் மாற்றும் போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனோட ஃபீலை நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒரிஜினல் ரெக்கார்டிங்கில் கேட்குறது வேறு, நம்ம செப்பரேட்டாக நம்ம யூஸ் பண்ணி கேட்குறது வேறு. நம்மளுக்கு 5.1 ட்ராக் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த டீகோடிங் வேலையே செய்யாது. அந்த டீகோடிங்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 போட்டிருப்பாங்க. பிசிஎம், அப்புறம் டிடிஎஸ், டால்பி போட்டிருப்பாங்க, டிடின்னு போட்டிருப்பாங்க, வந்து டால்பி. அது கண்டிப்பாக வந்து நீங்கள் நல்ல ஒரு ஹை குவாலிட்டியான நீங்கள் ஒரு பிளேயர் மூலியமாகவோ இல்லை வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் மூலியோ நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதை நல்லாவே நீங்கள் உணர முடியும். அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களோட டிவியில் ஆப்டிக்கல் இருக்கும், ஏஆர்சி இருக்கும். அந்த 2 லைனுமே உங்களோட ஆம்பில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு ஆப்டிக்கலில் ஒரு மூவி நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் ப்ளே பண்ணி பாருங்கள். அடுத்தது ஏஆர்சி மூலிமா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். 2க்குமே டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் ஒரு அண்ணனுக்கு நான் பண்ணி கொடுக்கும்போது அவர் ப்ளூரே பிளேயர்லேருந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோஎக்ஸலோட ரிசல்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் ஆப்டிக்கல்லையும் ஏஆர்சியிலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை. அதே மாதிரி வேறு வீட்டில் நான் செக் பண்ணி பார்க்கும்போது ஆப்டிக்கலும் ஏஆர்சி கம்பேர் பண்ணும்போது ஏஆர்சியோட ரிசல்ட் செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு டிவைஸோட டிவிக்கும் தகுந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். எல்லாமே ஒரே மாதிரி வராது. இந்த ரிமோட் கிட்ட பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பெரிய டிஸ்பிளே வரும். ஜிஎல்சி டிஸ்பிளே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்கிறோம். இதில் நார்மல் டிஸ்பிளே வரும், ஜிஎல்சி டிஸ்பிளே வரும். சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாச்சு. ஒரு 45 வோல்ட் ஒரு 10 ஆம்பியர் சப்வூஃபர் 8 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டாச்சு. 5 சேனலுக்கு வந்து ஒரு 26 வோல்ட் ஒரு 12 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா யூடி 5 சேனல் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரிமோட் கிட்டில் பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக திங்ஸ் இருக்காது. எல்லாமே ரிமோட் கிட்லேயே வரலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இருந்தாலும் நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணணும். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக அதிகமாக ரிமோட் கிட் யூஸ் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே வந்து ஓடிடியில் மூவி பார்க்கறதுனால எனக்கு வந்து எல்லாமே இந்த மாதிரி கேட்குறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நல்ல பாட்டை மட்டும் நம்ம ஃபீல் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அனலாக் யூஸ் பண்ணலாம். எனக்கு பாட்டு நார்மலாக கேட்பேன். மூவி நான் அதிகமாக பார்க்குறேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமோட் கிட்டு சஜஷன் பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ப்ராசஸ் மூலிமா வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிலருக்கு அது புரியாது. புரியாதவங்களுக்கு புரியாதே இருக்கட்டும். புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருந்தால் நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரு காமனாக எல்லா இடத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா க்ரௌட் இருக்கும். அதாவது இந்த பக்கம் ஒரு 10 பேர் பேசுவாங்க, அந்த பக்கம் ஒரு 10 பேர் பேசுவாங்க. எங்கேருந்தோ யாராவது ஒருத்தர் நம்மளை கூப்பிடும் போது நம்மளை கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். என்னோட பேர் கார்த்திகேயன். என்னை டக்குன்னு வேறு யாராவது கூப்பிடும்போது என்ன கூப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணுற அனலாக் ப்ளஸ் டிஜிட்டல் லேம்பில் நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த டீகோடர் மூலிமா நம்ம ஒரு மூவி பார்க்கும்போது அந்த மூவியில் சரௌண்ட் வந்து லெஃப்ட்டு ரைட்டு மாறி வரும்போது டக்குன்னு நம்ம திரும்பி பார்ப்போம். இல்லைனா அப்படி வருது இப்படி வருதுன்னு சொல்லி நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அந்த ஒரு ஃபீல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 5.0 ஒரு டால்பியோ டிடிஎஸோ கன்வெர்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம். இது நீங்கள் தேட்டரில் நீங்கள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் தேட்டர் போகிறீங்க. அந்த தேட்டரில் ஒரு 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் இல்லை 500 பேர் இருப்பாங்க. நான் 100 பேர் நான் கம்மியாக சொல்லிட்டேன். ஒரு 500 பேர்த்துக்கு மேலே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மூவி பார்க்க போகும்போது அந்த தேட்டரில் பால்கனி இருக்கும். கீழே ஒரு 500 பேர் இருப்பாங்க. பால்கனியில் ஒரு 50 60 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பால்கனியில் உட்காந்து பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குமா, இல்லை கீழே உட்காந்து பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குமா, நீங்கள் இதை புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி நீங்கள் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்து பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குமா, இல்லை கடைசி ரோவில் உட்காந்து பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருக்குமா, இல்லை சென்ட்ரலில் உட்காந்து ஒரு காமனான இடத்துல சென்ட்ரலில் உட்காந்து நீங்கள் சவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ண நல்லா இருக்குமா. இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட சவுண்ட் எஃபெக்ட்டு எங்கேருந்து எப்படி உட்காந்து நம்ம பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து திங்க் பண்ணலாம். நம்ம சீட்டு கார்னரில் உட்காந்து பார்க்கும்போது நம்மளோட சவுண்ட் எஃபெக்ட் ஃபீல் பண்ண முடியாது. அதேமாரி முன்னாடியே உட்காந்து பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியாது. அதாவது ஃபீல் பண்ண முடியாதுன்னா சவுண்டு வரும், ஆனால் அந்த ஆடியோ பிரிஞ்சு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதிகமாக உணர முடியாது. சென்டரில் உட்காந்து பார்க்கும்போது அதிகமாக உணர முடியும்.
இது வந்து நான் நிறைய தேட்டரில் போகும்போது பார்த்திங்கன்னா இதை நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். நான் மேக்ஸிமம் ஆன்லைனில் புக் பண்ணும்போது சென்டரில் இருக்கிற மாதிரி தான் போட முடியும். அப்போ போடும் போது தான் நம்மளுக்கு ஸ்பீக்கர்ஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு காதுக்கு கேட்குற மாதிரி வரும். அதே மாதிரி ஸ்பீக்கர் செட்டப்பும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம உட்கார டேபிள், அதாவது ஒரு சேரில் உட்கார அப்படின்னா ஒரு 5 அடி மட்டத்தில் நம்ம ஸ்பீக்கர் மாட்டினா மட்டும்தான் நம்மளோட அதை ஃபீலே எடுக்க முடியும். இப்போ ஒரு மினி தேட்டரில் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட் கம்மி தான், அதனால் வந்து அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும். இதுவே நம்ம தேட்டரில் உட்காந்து ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், ஒரு 1000 பேர் உட்கார தேட்டரில் உட்காந்து நம்ம ஃபீல் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அது வேறு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் திங்க் பண்ணி இப்படிலாம் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இதுதான் நடக்குதா, இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய விஷயத்த நான் திங்க் பண்ணி நான் வேலை செய்கிறேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் புரியவே புரியாது. புரிஞ்சவங்களுக்கு இது நான் வந்து சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எத்தனை பேர்த்துக்கு புரியுன்னு தெரிஞ்சால் தான் நான் அடுத்த ஒரு வீடியோ போடும்போது வேறு ஏதாவது ஒரு கண்டென்ட் பேசி நான் வீடியோ போட முடியும். நான் ஒரு ப்ராடக்ட்டை விற்கிறேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை நான் சொல்லி நான் வீடியோ போடும்போது தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். நான் இது எடுத்தோன்னே இதை நான் சேலும் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அடுத்த லெவலுக்கு போக முடியாது. இது நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட போய் சொல்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து போவாங்க, வருவாங்க. இப்போ நீங்கள் ஒரிஜினலாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வச்சுக்கிங்க, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதே வேறு மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. இது ஒரு பேக்கேஜ் எடுத்துகிட்டிங்கன்னா ஒரு 30,000, 35,000, 40,000 அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறதுக்கும் 15 லட்சம், 20 லட்சம், 50 லட்சம், 1 கோடி செலவு பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. தேட்டரில் யூஸ் பண்ணுற சிஸ்டம்லாம் வேறு, மினி தேட்டரில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுலாம் வேறு, நம்மளோட ஹோமில் மீடியமாக நம்ம யூஸ் பண்ணுற சிஸ்டம் வேறு. இது 3க்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். காஸ்ட் வைஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துடலாம். இப்போ நான் ஆம்பில் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதுதான் ஆம்பிள்ஃபயர் ஃப்ரண்ட் லுக்கு. பேனல் பொறுத்தவரையும் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இவங்க இந்த மாதிரி தான் கேட்டாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணியாச்சு. பாக்ஸும் நீங்கள் பாருங்கள், கிராஸ் டைப் பாக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு, 4th ஆர்டர் பாக்ஸு. சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச் யூஸ் பண்ணிக்கிறோம். இது 90, லெஃப்ட் ரைட்டும் 90, சரௌண்டுக்கு வந்து கேபிட்டல். பட்ஜெட் வைஸ் இது மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கம்மிப்படுத்திக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மோட் கிட்டில் ஒரு ஃபுல் பேக்கேஜ் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 30,000 ஒரு 35,000 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட பண்ணிக்கலாம். காஸ்ட்டு பொறுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 25,000 ரேஞ்சு கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம பண்ணலாம். இதை ஆம்பிள்ஃபயர் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் ஒரு 24 10 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் சிஆர் ஜோக்கோரில் யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் 26ல் ஒரு 12 ஆம்பியர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். 2 பவர் சப்ளை தனித்தனியாக போட்டிருக்கோம். சப்போட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுதான் மினி டிகோடர். நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசிஎம் இருக்கும், டால்பி இருக்கும், டிடிஎஸ் இருக்கும். இந்த நம்ம கண்டென்ட் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மாதிரி சேஞ்சஸ் ஆயிரும். ஜேஜே சரௌண்ட்ஸோட ரிமோட் கிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம டிஎஸ்பியில் வர மாதிரியே பார்த்திங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்க்குறதுக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகும். சப்வூஃபருக்கு நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா மகாராஜோட 8 டிரான்சிஸ்டர் வந்து நம்ம பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறோம். நிறைய மெத்தேடில் நம்ம யூஸ் பண்ணலாம். கஸ்டமரோட பட்ஜெட் தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபயர் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.